சென்னை புத்தக திருவிழாவில் திரு கோபிநாத் அவர்கள் மனதோடு பேசுங்கள் என்கின்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். நியூ இயர் முடிஞ்சு ரொம்ப நாளாச்சு, அதனால் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். எனக்கு ஒரு மௌனம் பேசும் புத்தகங்கள்னு முருகன் ஒரு தலைப்பு கொடுத்துருந்தார். முருகன் அவராகவே எனக்கு ஒரு தலைப்பு கொடுப்பார். எஸ்ஐ போகிறாரு பாருங்க. என்னங்க திடீர்னு நீங்கள் ஒரு தலைப்பு போட்டிங்கன்னா, நாங்கள் தலைப்பு கொடுக்குறோம், நீங்கள் தலைப்பு கேட்டு தானே பேசுவீங்க, கேட்டே பேசிக்கங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பர்மிஷனும் கொடுத்தார். நான் பேசணும்னு நினச்ச பல்வேறு விஷயங்களை ரொம்ப அழகாக இதாக சூப்பராக சுகிசிவம் ஐயா பேசினாங்க. ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி பற்றி ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய நீண்டகால நம்பிக்கைகள்னு ஒன்று இருக்குது. கெட்ட எண்ணங்கள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அது ரொம்ப அழகாகவும் சொன்னார். மூச்சை இழுத்து வெளியில் விடையில கெட்ட எண்ணம்லாம் மூச்சோடு போயிடும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல எதை இட்டு நிரப்ப வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து அவங்க ரொம்ப அழகாக பேசினாங்க. ரொம்ப நாள் கழித்து அவங்க பேச்சை பக்கத்தில் உட்காந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அன்றைக்கி ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூரில் மீட் பண்ணப்போ கூட அவங்க சாப்பிட வந்தாங்க. அதனால் ரொம்ப நேரம் என்னால் பேசவும் முடியல, அவங்களும் பிஸியாக இருந்தாங்க. ரைட்டு, நம்ம பாணிக்கே வருவோம். நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். கண்ணாப்புன்னு ஏதாவது கொடுக்காதீங்க, பெரியவங்களாம் இருக்காங்க, நம்மளால் முடியாது. அதையும் பார்த்துக்குங்க, டக்குன்னு சொல்லுங்கள், ஏன்னா அவங்களுக்கு நேரம் ஆகுது. நான் வரையில் பயங்கர டிராஃபிக் ஜாம். நான் முருகன்ட்ட சொன்னேன், இது மாதிரி கூட்டமாக இருக்குது, அதனால் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், வந்துடுறேன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்துடுங்க, அங்கே கூட்டமாக இருக்குமான்னு இல்லை, வாசல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குனாரு. புத்தக காட்சியால் தான்ப்பா தெருவே கூட்டமாக இருக்குது அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புத்தக கண்காட்சிக்கு வரக்கூடிய கூட்டத்தால் டிராஃபிக் ஜாம் ஏற்பட்டது என்பது ஒரு மிகப்பெரிய கவனிக்கத்தக்க சிறந்த மாற்றம். நம்ம மாறி இருப்பதுடைய மிகச்சிறந்த குறியீடாக அது இருப்பது சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி டிராஃபிக்லாம் நின்று வரணும் அப்படின்னு தோணுச்சு. சரி, ஓகே, தலைப்பு டிராஃபிக் ஜாமா நீங்கள் வச்சு செய்யணும்னு நினச்சிட்டீங்க. நல்லது தானே இந்த டிராஃபிக் ஜாம், இருக்கட்டும். சரி, ஓகே, நான் சொல்கிறேன். டிராஃபிக் ஜாம் ஏற்கனவே அதான் தலைப்பே. மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நானே பேசியிருக்கலாமோ? செய் அல்லது செத்து மடி. பசிக்குதா? நான் கூட இப்போ தான் டீ குடித்தேன். அதான் அட்டகாசமாக சொன்னார் சாப்பாடு பற்றி. உணவை யாரால் கட்டுப்படுத்த முடியாதோ அவனால் உணர்வையும் கட்டுப்படுத்த முடியாது. த பெஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இன் 2023. எஸ், என்றுமே தமிழ்நாடு. நானே தலைப்படுக்கிறது தான் சிறப்புன்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ புத்தகம் படித்ததே இல்லை. நீங்களாக தான் நினச்சிக்கிறீங்க நிறையா புத்தகம் படிச்சிருப்பான் போல் இருக்குன்ட்டு. மனதோடு பேசுங்கள். முயற்சி திருவினையாகும். ரைட்டு, எக்கச்சக்க தலைப்பு வரும் போல் இருக்கு. நானே பேசிடுறேன்ப்பா. அப்பா ஆக்சுவலாக என்னது மனதோடு பேசுங்கள்னு ஒன்று சொன்னார். ஆக்சுவலாக இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதுன்னா, மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ கிடைக்கிறதுல கொஞ்சம் எடுத்து பேசிக்கலாம். மீதி எல்லாத்தையும் நீயே எனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். பப்ளிக்காக பேசுகிற ஷோ தானே அது. ஸோ இந்த இதெல்லாம் மக்களிடம் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதுன்னு மனதோடு பேசுங்கிறத இப்போதைக்கு நான் தலைப்பாக இங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா அது பல்வேறு விஷயங்கள் நீங்கள் சொன்னதோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமேலேயும் ஒரு பெரிய கோபம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்குது. அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, லைஃப் மேலே காண்டாகுது, ஏன் அவன்லாம் இப்படி இருக்கிறான், ஏன் தேவையில்லாமல் ஹோட்டலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்போ 4 பெஞ்சு தள்ளி 4 பசங்க 4 பிள்ளைங்க உட்காந்துட்டு கெக்கேன்னு சிரிக்கிறப்போ ஒரு காண்டு வருது பாருங்க. வருதா இல்லையா? யாருக்கெல்லாம் வருது? சாப்பிட வந்தால் சாப்பிட்டு போ, கடுப்பாகுதா இல்லையா? ஏன்னா பூமரங்கள் ஆகிட்டா அப்படி தான் கடுப்பாகும். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டால், நான் மனதளவிலே மகிழ்ச்சியாக இல்லாத போது இந்த உலகம் மகிழ்ச்சியற்றதாக இருப்பதை போல நினைக்கிறோம். நம்முடைய புறக்காரணிகள் எல்லாம் தான் நம்மை தொந்தரவு செய்வதாக நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலே உங்களுடைய அகக்காரணிகள் தான் நம்மை தொந்தரவு செய்யுது. யார் ஒருவன் தொடர்ச்சியாக கோபப்பட்டு கொண்டு இருக்கிறானோ அவன் பிடிக்காத ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். யாருக்கு வாழ்க்கை வெறுமையாக தெரிகிறதோ அவருக்கு மனசுக்கு ஒப்பாத ஒரு விஷயத்தை அவர் தொடர்ச்சியாக விருப்பமில்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம்.
யாருக்கு இந்த உலகமே பொய்யானதாக இருக்கிறதா அர்த்தம்னா, அவர் கில்ட்டி கான்ஷியஸில் எவருக்கு இருக்காரோ அவருக்கு தான் இந்த உலகமே பொய்யா இருக்குன்னு தோணும். இந்த உலகமே மோசமாக இருக்குன்னு சொல்கிற ஆள் தன்னளவில் தன்னை பற்றி ஒரு மோசமான அபிப்பிராயத்தை வைத்திருக்கிறார்னு அர்த்தம். இந்த உலகத்துக்கு எந்த கருத்தும் கிடையாது. உங்கள் கருத்தை நீங்கள் உலகத்தின் மீது திணிப்பீர்கள், அவ்வளவுதான். இந்த உடையை நீ அணிந்தால் ஊர் தவறாக சொல்லும்னு சொல்கிறப்பவே அது ஊரல்ல, நீங்கள் தான். எனக்கு அது பிடிக்கலன்னு சொல்ல உங்களுக்கு துணிச்சல் இல்லை, அல்லது கவலையாக இருக்குது அப்படின்னா அதை ஊர் சொல்லுவோம். மேலே தெரு சுப்பிரமணி சொல்லிவிடுவான், கீழே தெரு ராமசாமி சொல்லிவிடுவான்னு எவன் மேலேயா தூக்கி பழிய போகிறது. ஒன்றும் இல்லைன்னா கடைசியில் சாமி கண்ணை குத்தி விடுனா சொல்லிப்படுறது. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால், மன அமைப்பு நமக்கு எப்படி இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் இந்த சமூகத்தை பற்றி நம்முடைய பார்வையும் இருக்கிறது. நம்ம பெரும்பாலும் எப்படி இருக்கிறோன்னா, நம்மளுக்கு ஏன் நம்ம மேலே வெறுமையும் கோபமும் இருந்து கொண்டு இருக்குன்னா, நான் இப்படி இருக்க வேண்டிய ஆள் இல்லை, நான் வேறு மாதிரி இருக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை. அந்த வேறு மாதிரி இருப்பதற்கு பலமுறை நம்ம முயற்சி செஞ்சு தோத்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம மேலே நமக்கு ஒரு கோவம் வருது. நான் இப்படி இருக்கணுங்கிறது இல்லையே, இன்னும் நல்லா இருக்கலாமே, இன்னும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா சாப்பிடலாம், இன்னும் நல்லா படிக்கலாம், இன்னும் நல்லா ஊரெல்லாம் சுற்றலாம், இன்னும் நல்ல விஷயங்களை தேடி பெறலாம், இந்த கெட்ட பழக்கத்தை கைவிடலாம், தினந்தோறும் காலையில் வாக்கிங் போகலாம், ஆஃபீஸுக்கு சரியான டயத்தில் போகலாம், எப்போதுமே அலாரம் அடிக்கிறப்போ ஒரு முறையாவது எந்திரிக்கலாம், அம்மாவுக்கு கொஞ்சம் கிச்சனில் ஹெல்ப் பண்ணலாம், அப்பாவோட பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணலாம், கெட்ட நண்பர்கள் சகவாசத்திலிருந்து வெளியே ஒதுங்கி இருக்கலாம். இப்படியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு என் மேலே எனக்கு கோவம் இருக்கப்ப எல்லார் மேலேயும் கோவம் வருது, அவ்வளோதான். நீங்கள் உங்களுடைய நல்ல பிம்பமாக இருக்கிறீர்களா என்பது தான் இப்போது இருக்கக்கூடிய கேள்வி. ஆர் யூ பி இன் யுவர் பெட்டர் வெர்ஷன்? நீங்கள் எந்த மாதிரியாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் ஒரு கற்பனையும் விருப்பமும் இருக்கிறதோ அதுபோல் நம்மளால் இருக்க முடியாமல் போகிற போது நமக்கு ஒரு கோபம் வருகிறது. அப்படி இருக்கிறவனை பார்க்குறப்பெல்லாம் காண்டாகுது, அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் செய்ய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். புத்தாண்டில் எப்போதுமே அடிக்கடி ஒரு 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 இது எடுப்போம் இல்லையா, உறுதிமொழி. இந்த ஆண்டுக்குமே ஒரு புத்தாண்டில் உறுதிமொழி எடுத்திருப்பீங்களே, எல்லாருமே எடுத்திருப்போம். புத்தாண்டிலே உறுதிமொழி இருப்பவர்களில் 4% தாண்டி கூட யாரும் புத்தாண்டு உறுதிமொழியை ஃபாலோ பண்ணுறது இல்லையா. 4% கூட நான் அதிகமாக சொல்கிறேன். 4% பேர் கூட தன்னுடைய புத்தாண்டு உறுதிமொழியை பின்பற்றுவதே இல்லை அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எந்த உறுதிமொழியும் பின்பற்றுவதற்காக எடுக்கப்படுவதில்லை. ஒரு உறுதிமொழியை நம்மளும் எடுத்து வைப்போமே அப்படிங்கிறதுக்காக எடுத்து வைக்கிறது தானே. நான்லாம் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு உறுதிமொழி எடுத்துட்டேன். புத்தாண்டு அன்னைக்கு எந்த உறுதிமொழியும் எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த உறுதிமொழி. எதுக்கு கர்மாந்திரம் இதை எடுத்துவிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணல, நமக்கு ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு புத்தாண்டில் உறுதிமொழி எடுத்தவங்களாம் 10-15 பேரை கெடுத்து விட்டேன். மாப்பிள்ளை உறுதிமொழி எடுக்காதீங்க, நாளைக்கு இது உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது போச்சுன்னா மனசு கருக்குன்னு இருக்கும், எதுக்கு இதை நம்ம பாட்டு சுமந்துக்கிட்டு இருப்பானே, வாங்க எல்லாரையும் கெடுத்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் எடுக்காதீர்கள். நாமெல்லாம் புத்தாண்டு நேரத்தில் மட்டும் உறுதிமொழி எடுப்பதாக நினைத்து கொண்டு இருக்கோம். உண்மை அப்படி இல்லை. நம்ம எல்லா காலகட்டத்திலும் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் வெளியில் அறிவிக்காத பல்வேறு உறுதிமொழிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நம்ம லைஃப் முழுக்க நம்ம உறுதிமொழிகள் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி ஏதோ ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் அந்த பாட்டில் மேலே சத்தியம் பண்ணி இன்னையோட கடைசிறான், இதுக்கு மேலே இந்த கருமத்தை தொடமாட்டான்டா, என் குடும்பத்தை அழிச்சிருக்கு, என் வாழ்க்கையில் இந்த மாற்றத்தை தவறான மாற்றங்களை இதை நான் தொட ஆரம்பித்த பிறகுதானே நான் செய்கிறேன்னு உள்ள இது பண்ணுது. அதிலே ஒருத்தர் குடிச்சுட்டு மாப்பிள்ளை எப்படி இருந்தா இப்படி ஆகிட்டோம் பாருன்னு அதை சொல்லியே வருத்தப்படுறான். அப்போ மனுஷன் அப்போ ஒரு உறுதிமொழி இருக்கிறான், இனிமேல் இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் ஜிம்மை கடக்கிற போகலாம், இன்னையிலேருந்து போகிறோம், கிளம்புறோம், வாக்கிங் போகிறோம். மொதல் வேலை வாக்கிங் போகிறோமோ இல்லையோ 2000 ரூபாய்க்கு ஒரு ஷூ வாங்குவோம். 2000க்கு ஷூ வாங்கினதுக்காண்டியாவது ஒரு வாக்கிங் போயிடுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற கேட்டகரி இருக்குது. நம்ம கேட்டகரிலாம் இது அதை விட தாண்டினது. எடுத்தவொடனே எவெல்லாம் ஜிம்மு திறக்கிறானா முதல் நாளே போயிட்டு 12,800 வருடாந்திர சந்திரா காசை கட்டிவிட்டோம்ல, அதுக்காண்டியாவது போவோம். இல்லைங்க 3 மாதம் கட்டுங்க பாசம், முடிஞ்சா வாங்க, அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிப்போமா, 1 வருஷம் கட்டுவோம். நான்லாம் KK நகர் அசோக் நகர் ஏரியாவில் எல்லா ஜிம்மையும் திறந்து வச்சதே நான் தான். முதல் நாளே போய் நிற்பேன். பா என்ன மாதிரி ஒரு ஆள், முதல் நாள் போனதோடு சரி, அதுக்கப்புறம் அந்த ரோட்லேயே போக மாட்டேன், நமக்கு வெக்கமாக இருக்கும். ஏட்டா 1 வருஷமாக காசு கட்டினே, ஒரு நாள் தானடா வந்த, ஒரு பேருக்கு 2-3 நாள் வந்துட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாழ்க்கை முழுக்க நாம் உறுதிமொழிகள் எடுத்துக்கொண்டே தான் இருக்கிறோம். தவறு செய்கிற போது இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அல்லது இப்படியான ஒருவரை பார்க்கிற போது அவர் பாரு எப்படி புத்தகங்கள்லாம் படிக்கிறார், யாரோ ஒரு பெரிய மனிதரை நீங்கள் சந்திக்க போகிற போது இனிமேல் வாரம் ஒரு புத்தகமாவது படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் பல பேர் இங்கே இருப்பீங்க. நான் பெரிய அரசியல் தலைவர்களையோ தொழில் முனைவர்களையோ என்னுடைய வேலை நிமித்தமாக சந்திக்க போகிற போது அவர்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகளையோ அல்லது அவர்களுடைய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அறைகளையோ பார்க்கிற போது என்னென்ன புக்கெல்லாம் படிக்கிறாங்க, இந்த புக்கெல்லாம் நம்ம இன்னும் படிக்கவே இல்லையே, படிக்கிறோம் இன்னையிலேருந்து படிக்கிறோம் அப்படின்னு எடுத்து ஒன்று வச்சுருப்போம். அந்த படிக்கிறோன்னு எடுத்த உறுதிமொழி எடுத்ததே ஞாபகம் இல்லாமல் நம்ம தொலைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கோவம் வருதுன்னா, நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்கிட்ட ஒரு பெட்டர் வெர்ஷன் இருக்குது, உடல் ரீதியாக அனுபவ ரீதியாக அறிவு ரீதியாக இன்னொரு பெட்டர் வெர்ஷனாக என்னால் இருக்க முடியும். ஆனால் அந்த பெட்டர் வெர்ஷனாக இருக்க விடாமல் ஏதோ ஒன்று என்னை தடுத்து கொண்டே இருக்கிறது. அது நான் தான் எனக்கு என்று தெரிகிறது. பட் என் மேலே எனக்கு குற்றம் சொல்ல மனசு இல்லை. அப்போ சூழ்நிலைகள் மீது குற்றம் சொல்கிறோம். வாக்கிங் போகலான்னு நினச்சேன், நீ கெடுத்து விட்ட. ஒரு வீட்டில் ஒரு மனுஷன் வாக்கிங் மட்டும் போக ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு ஆம்பளைங்களாம் வாக்கிங் போக ஆரம்பிச்சானா குடும்பத்தில் இருக்கலாம் செத்தாங்க. அப்புறம் வீடே சொல்லாதது தெரியுமா இல்லையா, காலைல 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளுக்குன்னு கிளம்பி குடும்பத்தை எழுப்பி எனக்கு டீ போட்டு கூட ஒரு மனுஷன் காலையில் எழுந்திரிச்சு கிளம்ப நினச்சா அத்தனை பேர் தூங்குறீங்களேன்னு. ஆம்பளை மட்டும் ஒரு வீட்டில் சீக்கிரம் எழுந்துட்டான், அந்த குடும்பம் செத்துச்சு. நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அவன் மட்டும் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சான், அந்த குடும்பத்தில் எவனுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. நான் 5 மணிக்கு முழிச்ச குடும்பத்தில் எவனுமே இருக்கக்கூடாது. பக்கத்தில் சேவலையெல்லாம் எழுப்புவாங்க, எந்திரி எந்திரி நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னு.
அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்? பாருங்கள், நீங்கள் எல்லாரும் எனக்கு உதவலை, அதனால தான் என்னால் வாக்கிங் போக முடியலை. பாருங்கள், இந்த விஷயத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் அந்த விஷயத்தை செய்ய விடாமல் இந்த சூழ்நிலை ஒன்றுமே நடக்கலைன்னா கூட மழை பெஞ்சிருச்சுருவோம், இல்லை வெயில் அடிச்சிருச்சுருவோம். நான் வெளியில் கிளம்பையில இப்போ தருத்திரம் முடிச்ச மாதிரி ஒருத்தன் வந்துட்டான், அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அதனால நான் போகலை அப்படின்றோம். நான் சொல்கிறது வாக்கிங் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். we wanted to be a better version of ourselves. நம்ம எல்லாருக்கும் ஒரு 2.0 இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருக்கும் ஒரு 2.0 இருக்குது. அந்த 2.0 தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். அவன் பேச்சை நான் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன தான் நானும் அவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதுக்காக நான் என்ன அவனுக்கு அடிமையா? அவன் பொசசிவ்னஸ்ங்கிற பேரில் என்னை ரொம்ப ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ண பார்க்குறான். ஐ வாண்டட் டு கம் அவுட் ஃப்ரம் திஸ் ரிலேஷன்ஷிப்னு முதல் நாள் நைட்டு ஐ ஆம் பிளாக்கிங் யூ மேன் அப்படின்னு பிளாக் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் இருந்துட்டு போகுது தொலையுது அப்படின்னு ஓப்பன் பண்ணுறோம். வாய், உங்களுக்கு உங்கள் மேலே கோபம், அதனால தான் அவங்க மேலே காட்டுறீங்க. உங்கள் குழந்தைகள் மீது உங்களுக்கு என்ன கோபம் இருந்து விட முடியும்? உங்கள் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியாக மாற்ற வந்த உங்கள் பிள்ளைகள் மீது என்ன கோபம்? உங்கள் மேலே உங்களுக்கு கோபம். அதனால தான் நான் நினைத்தபடி அவள் வளரவில்லை என்ற கோபத்தில் பிள்ளை மேலே நம்ம அதை காட்டுறோம். அப்போ உங்களுக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் சப்பக்கட்டு. அவனை மாற சொல்லு, நான் மாறேன். கோயம்புத்தூரில் கோழி திருற கோவாலை நிறுத்த சொல்லு, நான் மாறேன்னு சொல்கிற கதையெல்லாம் என்னன்னு கேட்டால், உங்களால் மாறிக்கொள்ள முடியவில்லை, உங்கள் மீது உங்களுக்கு குற்றம் சொல்லிக்கொள்ள என்னை சேர்த்தான் சொல்கிறேன். நமக்கு மாறிக்கொள்ள முடியவில்லை, நம்ம இது நமக்கு குற்றம் சொல்ல நமக்கு மனசு வரவில்லை. அதனால் எவனா இழிச்சவன் கிடச்சா அவனை பிடிச்சி திட்டுறோம், அவனை பிடிச்சி ஏறுறோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாள் உட்காந்து கோவத்தில் உட்காந்துருக்கப்ப யாராவது ஒரு தாள் பேங்க்லேருந்து டெலிகாலர் கூப்பிட்டு உங்களுக்கு லோனு வேணுமான்னு மட்டும் கேட்டால் கிடையாது வேணான்ட்டு வச்சிட வேண்டியதானே. எவ்வளோ கொடுப்பேன்? நீ என்ன பெரிய ஆளா? நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியுமா? தேவையில்லாமல் எனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணாடி? அவன் மாதம் 10,000 சம்பளம் ஏதோ கஷ்டத்தில் வேலை பார்க்குறான். அப்போ யாராவது இழிச்சா வேணாம் தான் சண்டை போடுது. நம்ம ஆளுங்க இந்த கோபத்தை காட்டுறது ரொம்ப டெக்னிக்கலாக கணக்கு காட்டுவாங்க தெரியுமா இல்லையா? ரோட்டில் யாராவது வயசான ஒருத்தர் தடுமாறி பைக் போனால் நார்னு அடிக்கிறது. நல்ல சூமோல கரை வெட்டி கட்டிக்கிட்டு 2 பேர் நடு ரோட்டில் மேம்பாலத்தில் சண்டை போட்டாங்கன்னா ஓரமாகவே நிற்பாங்க. எதுக்கு இந்த வில்லங்க? கோபத்தை காட்டுறதுல யாரெல்லாம் இழிச்சா வேணா அவனா பார்க்குறது. இது ஒரு வன்ம மனநிலை. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சிக்னலில் ஒரு கார் நின்று போயிடுது, ஒரு பெரியவர் இறங்கி தடுமாறுகிறார், அல்லது சரியாக ஓட்ட தெரியாத ஒரு பெண் அல்லது ஒரு அம்மா அந்த ஏஜில் இருக்கவங்க அதை தடுமாறுறாங்கன்னா அவ்வளோ பேர் இறங்கி ஆரன் அடிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், எளியவர்களுக்கு எதிராகத்தான் என்னால் குரல் எழுப்ப முடியும்னு உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுதான் அந்த ஒருத்தர் திரும்பி மறைச்சி இப்படியே பார்த்துருந்தானா நீங்கள் ஆரன் அடிக்க மாட்டீங்க. அப்போ பாருங்களேன், உங்களுக்கும் தெரியும், நின்று போன வண்டியை ஒரு தனி மனிதனால் தள்ள முடியாது. அவன் தடுமாறுகிறான்னு தெரியும். அந்த தடுமாற்றத்தை கூடுதல் பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு பின்னால் என்னென்னா, உங்களுக்கு கோபம் இருக்குது, அவர் மேலே இல்லை, உங்கள் மேலே. நீங்கள் அடிக்கிற ஆரன் உங்களுக்கு தான். அப்போ முதல்ல நான் அதுதான் சொல்கிறேன், யூ டாக் டு யுவர் செல்ஃப். நம்ம உலகம் முழுக்க பேசுகிறோம், நம்மை பற்றி பெரிய அறிதல் நமக்கு இருந்ததே கிடையாது. நம்முடைய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசை நம்ம பெட்டர் வெர்ஷனாக இருக்கணும்னு. ஆனால் பெட்டர் வெர்ஷனாக இருக்கிறதுக்கு இங்கே பல சிக்கல்கள் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த சமூக அமைப்பு ஒரு பெட்டர் வெர்ஷனை வேறு மாதிரி தடுக்குது, குறிப்பாக பெண்களை. ஒரு 40-45 வயதில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போனாங்கன்னா, அவங்களாம் என்னப்பா பெரிய பணக்காரங்க, ஜிம்முக்கெலாம் போகிறாங்க, புறவலமாக ஏதோ அதிசயமாக ஏதோ வயசு பிள்ளையே ஜிம்முக்கு போகும் கேள்விப்பட்டிருக்கான். இந்த மாதிரி 2 பிள்ளையை பார்த்து காலேஜ் போயிட்டு இது ஜிம்முக்கு போகுது. ஒரு பெண் தன்னுடைய உடம்பை பார்த்து கொள்ளுவதே இங்கே தவறென்று சொல்லப்படுகிறது. எல்லா அம்மாக்களுக்கும் முட்டி வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது. ஏன் யோசிச்சு பாருங்கள். தன்னைத்தானே பார்த்து கொள்வது தியாகத்திற்கு புறம்பானது அவளுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இலக்கியங்களே நம்ம புத்தகங்களே இருந்தால் கூட உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகுங்கிறான். அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அது எப்படி சரியாக இருக்க முடியும்? நீங்கள் ஒன்றும் ஆனால் இதே சென்னை மாதிரி ஒரு பெருநகரத்திலே ஒரு பிரியாணி கடையில் போய் உட்காந்து ஒரு பெண் தனியாக ஃபுல் கட்டு ஒரு பிரியாணி கட்டுங்க, அவ்வளோ பேர் அவங்க தான் பார்ப்பான். ஏன் ஒரு பெண் தனியாக சாப்பிட்றது தப்பாது, ஆம்பளை பிள்ளை நல்லா எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு பெண் தியாகியாக வாழ்வதன் வழியாக மட்டும்தான் அவள் சிறந்தவளாக அறியப்பட வேண்டும் என்ற இங்கே ஒரு கணக்கு இருக்கிறப்ப அம்மாக்கள் தங்களை பார்த்துக்குள்ள ரொம்ப அச்சப்படுகிறார். அதான் உண்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு டாய்லெட்டுக்கு ஃபேன் போட்டவங்களாம் இருக்கான். யாராவது அடுப்படிக்கு ஏசி பண்ணணும்னு சொன்னால் சிரிப்பமா இல்லையா? பெண் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மீது எப்போதும் ஒரு ஏளன பார்வையை நாம் வைத்துக் கொண்டிருப்பதுடைய பின்னணியில் நீ எப்போதும் அங்கேன்னு சொல்கிறது தான். நம்ம பெரும்பாலும் எதையெல்லாம் ஓட்டுறோன்னு கவனிச்சு பாருங்கள். பெண்ணினுடைய நேரத்தை சுருக்குகிற எல்லா பொருள் மீதும் நமக்கு ஒரு ஏளன பார்வை எப்போதும் இருப்பது உண்டு. மிக்சியில் அரைக்கக்கூடாது, அம்மியில் அரைத்தால் தான் மிளகாய் துவையல் நன்றாக இருக்கும். நீ உட்காந்து அரைன்னு ஒரு வேலைனா, நீ உட்காந்து அரைன்னு அவன் உட்காந்த பொசிஷனே டாய்லெட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்தான். ரைட்டா? கிரைண்டர்லலாம் அரைக்கக்கூடாது, கையால் தான் மாவு ஆட்டணும். ஏன் சொல்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்காத, நீ தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷாக செய்யி. அப்போ ஒரு பெண்ணினுடைய நேரத்தை சுருக்கக்கூடிய ஒரு வாஷிங் மிஷினை ஏன் கிண்டல் பண்ணுறோம் அப்படின்னா, வெளியில் வாசலில் ஒரு டுகாட்டி ஒரு பைக் 3.5 லட்ச ரூபாய்க்கு நிற்கிது, அது மேலே ஒரு கிண்டல் வந்ததே கிடையாது. 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஆணினுடைய வேகத்தை அதிகப்படுத்துவதற்காக வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இயந்திரத்தின் மீது எந்த ஏளன பார்வையும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணினுடைய நேரத்தை சுருக்கி அவளுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை கிண்டலாகவே இந்த சமூகம் பார்த்துட்டே இருக்கு. அதை பெண்ணும் சேர்ந்து கிண்டல் பண்ணுறீங்க. அதுதான் நம்ம அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ஸை வெளியில் வர முடியல. நம்ம கோவமாக தான் இருக்கு. இப்போ நமக்கு கோவம் இருக்குது, யாரும் மேலே காட்டுறது தெரியாமல் உங்களெல்லாம் வாக்கப்பட்டு நான் வாழை போடி செஞ்சு நீங்கள் ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தால் சிறந்த அம்மா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வாழ்க்கையை வாழாத உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் குற்றச்சாலியாக்குறீங்க. அதான் ஸ்பெஷல். இப்போ நான்லாம் எப்படி இருந்தேன், போகிற இடத்துல நீ என்ன பிழைக்க போகிறேன்னு தெரியலை, போகிற இடத்துல நீ என்ன பிழைக்க என்ன புள்ள வளர்த்தேன்னு என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் உங்களை ஒன்றும் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கவலையே படாது.
ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு யாட்சிக்கு இருக்குது. ஒரு குடும்பத்தை சிறப்பான நிர்வாகியாக இருந்து கவனித்து கொண்டு அனைவருக்கும் சரியாக சமைத்து போட்டால் அவள் சிறந்த மருமகள். இன்றைக்கி சிறப்பாக சமைச்சு போட்டால் தான் நீ நல்ல மருமகனா நீங்கள் பொண்ணு கொடுக்க போகிறது இல்லை. சமைச்சு போட்டால் தான் கட்டிக்கணும்னா அந்த பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணிட்டு போக போகிறதும் கிடையாது. ரைட்டா? இட் இஸ் அ பேக்கேஜ். ஒவ்வொரு காலகட்டத்திற்குமாக ஒவ்வொரு நீடு இருந்தது. உங்களை பார்த்துக் கொள்வது ஒரு நாளும் குற்றம் இல்லை. திஸ் இஸ் வாட் மை மெசேஜ் இன் 2023. தன்னை பார்த்துக் கொள்வதை சுயநலம் என்று எப்போது இந்த சமூகம் சொன்னதோ அப்போதே அது உங்களை தனிமைப்படுத்த முயற்சிக்கிறது. உன்னை பார்த்துக்காத, நீ எல்லாரையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறவன்லாம் அவனை நல்லா பார்த்துக்கிறவன் தெளிவாக இருப்பாங்க. கூட்டு குடும்ப அமைப்பு எவ்வளவு அருமையானது, இதை பெண்கள் சிதைத்து விட்டார்கள்னு சொல்கிற பெருவாரியானவர்கள் ஆண்கள் தான். கவனிச்சு பாருங்கள். கூட்டு குடும்பம் சூப்பராக இருக்குமா இல்லையான்னு நீங்கள் கேளுங்களேன். ஆண்கள் எல்லாரும் சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பெண்கள் தான் அதை உடச்சி விட்டாங்க அப்படின்னு பெண்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். யோசிச்சு பாருங்களேன், ஏன் பெண்கள் அதை உடச்சிருப்பாங்க அப்படின்னு ஒன்று வச்சுப்போம். இன்னொன்று, ஏன் கூட்டு குடும்ப அமைப்பு ஆணுக்கு சௌரியமாக இருக்குன்னா, ஆணுக்கு அது சௌரியம். நடுகாலில் உட்காந்து காஃபி அப்படின்னா மூத்தண்ணி போட்டு கொடுத்துருவாங்க, இல்லாட்டி மனைவி போட்டு கொடுத்துருவாங்க, இல்லாட்டி தம்பி மனைவி போட்டு கொடுத்துருவாங்க, அத்தை இருக்கவங்க போட்டு கொடுத்துருவாங்க, அம்மா இருக்கவங்க போட்டு கொடுத்துருவாங்க. அவர் காலை நீட்டிக்கிட்டு ரிமோட்டை கையில் வச்சுக்கிட்டு எந்த சேனலையாக மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு காஃபி கைக்கு வந்துடும். அப்போ ஆணினுடைய சௌகரியத்திற்கு இயங்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் அதிகாரம் மையப்படுத்தப்பட்டு தன்னுடைய குரலுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல், தன்னுடைய சுதந்திரத்திற்கோ தன்னுடைய கருத்துக்கோ எந்த விதமான வழியும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெண் உட்கார்ந்துருக்கப்போ அதை உடைக்க தான் செய்வாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் இஸ் நாட் ஃபேவரிங் அ விமன், ஷி வில் டிஸ்ட்ராய் இட். அவ்வளோதான். அதை அவங்க உடைப்பாங்க. அது நியூக்ளியர் ஃபேமிலியை தான் மாறும். மறுபடியும் இப்போ எல்லாரும் திரும்பவும் குடும்ப அமைப்புக்குள்ளே போகணும்னு ஆசைப்பட்டாலும் கூட அது எப்போது ஒரு பெண்ணுடைய சுதந்திரத்திற்கும் கருத்திற்கும் மதிப்பு கொடுக்குறதோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை அதை அவங்க டெஸ்ட்ராய் பண்ணாமல் பார்த்துக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் திங், சுய நேசம் என்பது தப்பே கிடையாது. முதலில் உங்களை நேசியுங்கள். உங்களை உங்களால் நேசிக்க முடியாதென்றால் யாரையும் உங்களால் நேசிக்க முடியாது. உங்கள் மீதே உங்களுக்கு பிரியமில்லை என்றால் யார் மீதும் உங்களுக்கு பிரியம் செலுத்த முடியாது. உங்கள் மீது பிரியம் செலுத்துவது சுயநலம் அல்ல. அந்த சுயநலம், அது சுயநலம்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ வீக்கராக ஒரு 40-45 வயசில் அம்மாக்கள் உட்காந்துருக்கீங்க. எல்லா அம்மாக்கள் நான் சொன்ன மாதிரி முட்டி வலி இருக்குது, வயிற்று வலி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, வயிற்று வலிக்கு பிரச்சனைக்கான முதல் காரணம் என்னென்னா, 8 இட்லியை சுட்டு வச்சுருப்பீங்க. திடீர்னு பையன் ஃபோன் பண்ணி, அம்மா ஃப்ரெண்டு வீட்டிலே சாப்பிட்டேம்மா, புருஷன் சம்பாரிச்ச காசு வீணாக போவோமேனு 8 இட்லி எடுத்து மண்டி திங்கிறது. ஏற்கனவே 4 இட்லி சாப்பிட்டு இந்த 8 இட்லி நாளைக்கு காலையில் தேவையான மாதிரி நம்ம உப்புமா செஞ்சு வச்சா ஒரு வேளையும் திங்க போகிறது கிடையாது. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய அத்தனையும் சாப்பிட்றது பாவம், கணவரின் காசு வீணாக போய் விடுமே, பிள்ளைகள் புரிந்து கொள்ளவில்லையேன்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் பார்த்தா அதே 8 இட்லியை சுட்டு வைக்கல, அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஆண்கள்லாம் அறிவிக்காமலே கூட்டிகிட்டு வருவாங்க. சம்மந்தமே முன்னாலாம் பார்த்துருக்கேன். தாத்தாக்கெல்லாம் அவங்க பாட்டுக்கு 5 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. எங்கேருந்து போகிறதுன்னு தெரியாது. பெண்கள் அதை கேள்வி கூட கேட்க மாட்டாங்க. இப்போல்லாம் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. யாரை கேட்டு கூட்டியாந்து கூட கொண்டு கிச்சனில் வச்சு மொக்குன்னு குத்துதுங்க. முன்னாலெல்லாம் வேறு வழி இல்லை. ஆண் அதிகார மையமாக இருந்த காலகட்டத்தில் அது அப்படி இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 8 இட்லி சுட்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு இடத்துல பையனோ இல்லை கணவரோ யாரோ இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வச்சுட்டு அவங்க ஆளுக்கு ஒரு 3 இட்லி தின்னாங்கன்னா மிச்சம் 2 இட்லி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்ற அளவுக்கு பசி இருக்கும். என்னத்தை நமக்குன்னு ஒரு ஈடை ஊற்றணும். அது எப்படி ஊற்றினாலும் 6 இட்லி ஊற்றணும், இல்லாட்டி 9 இட்லி ஊற்றணும். அப்போ மறுபடியும் இது வேஸ்ட்டாக தான் போகும் புருஷன் காசுன்னு சொல்லிவிட்டு அரை வயிற்றோட 2 இட்லி, ஒன்று பாதி வயிற்றுக்கு சாப்பிட்றது, இல்லாட்டி 1.5 வயிற்றுக்கு சாப்பிட்றது. அது வயிறா குப்பை தொட்டியா? அது வயிறா குப்பை தொட்டியா? மிச்சத்தை கொண்டு போய் போடக்கூடிய இடமாக உங்கள் வயிறை பயன்படுத்தியது உங்கள் வயிற்று வலியின் பிரச்சனை. நின்று கொண்டே சமைத்தது, நின்று கொண்டே வேலை பார்த்தது, நின்று கொண்டே அனைத்தையும் செய்தது உங்கள் முட்டி வலிக்கான பிரச்சனை. இதெல்லாம் எப்போ சௌரியமாக இருக்குது தெரியுமா? அந்த தியாகம்லாம் உங்கள் உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் தியாகம் உங்களுக்கு பெரிதாக தெரியும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு உடம்புல தெம்பு இல்லாமல் நீங்கள் இருக்கிறப்ப கூட பிள்ளைகள் அதையே எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்க கேட்கல உங்களுக்கு கோவம் வரும். என் தியாகத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, உங்களுக்காக இவ்வளவுலாம் செஞ்சனே, தின்ன வைத்த முன்ன வச்சுக்கிட்டு இப்படி பேசுறிய பாவி, நீ எல்லாம் நல்ல பிள்ளையா அப்படின்னு நீங்கள் கழுவி ஊற்றல. அவன் காண்டாவன், நீ என்ன பண்ண, எதுக்கு இப்போ திட்டுற? ஏன்னா நீங்கள் தியாகம் பண்ண விவரமே எனக்கு தெரியாது. நீங்கள் தான் தியாகம் பண்ண தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்களாம் லெஃப்ட் ரைட்லாம் திரும்பி பார்ப்பீங்க, ஒரு பயிலும் இருக்க மாட்டான். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் இஸ் நத்திங் ராங். ஆணும் சரி பெண்ணும் சரி, தன்னை பார்த்து கொள்ளாத வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட்லாம் போகிறப்ப ஒரு அறிவிப்பு வரும். முதல்ல உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் செஞ்சுக்கணும் அப்படிம்பாங்க. அப்போல்லாம் தான் பயமாக வரும். அது வரைக்கும் ஃப்ளைட்டில் போகிறப்ப பயமாலாம் இருக்காது. நம்ம பாட்டுக்கு தான் ஏறி உட்காந்துருப்போம். இவங்க அப்போ தான் எல்லாம் சொல்லுவாங்க, திடீர்னு ஃப்ளைட்டு தீ பிடிச்சா, எது தீ பிடிக்குமா, என்னடா சொல்கிறீங்க, நடுக்கடலில் போகிற வழியில் திடீர்னு என்ஜினில் கோளாறு ஏற்பட்டால் கடவுளே என்னை இப்போவே இறக்கி விட்டுருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை ஏற்படுகிற போது மேலேருந்து இதை இழுத்திங்கன்னா அந்த ஆக்சிஜன் மாஸ்க் வரும். முதல்ல நீ போட்டுக்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கவனுக்கு போட்டு விடு. ஏன்னா அடுத்தவனுக்கு உதவுனா நீ முதல்ல உயிரோடு இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லுவான். முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கங்க. அது எந்த வகையிலும் குற்றம் அல்ல. 50 வயசுக்கு மேலே என்னுடைய தியாகத்தையும் என் உழைப்பையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று அடுத்தவர்களை பார்த்து புலம்பு, நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்தேன், உங்கள் அப்பா எனக்கு என்னன்னு செஞ்சார் அப்படின்னு நீங்கள் 50 வயசுக்கு அப்புறம் கேட்காதீங்க. வயசு இருக்கப்போ கேட்டுக்கங்க, செஞ்சுக்கங்க, பார்த்துக்கங்க, வாழ்ந்துக்கங்க. மாறாக நான் உன்னை இப்படியெல்லாம் வளர்த்தேன், நீ உன் பொண்டாட்டி பின்னால் போயிட்ட, உங்கள் வீட்டுக்கார மேலே உங்களுக்கு என்ன கவலை?
வருத்தம் என்ன? இந்த ஆள் கடைசி வரைக்கும் உங்கள் அம்மா பேச்சு கேட்டான், என் பேச்சை கேட்கலங்கிறதானே. உங்கள் பையனாக தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டு போகட்டுமே, இருக்கட்டுமே. அந்த படகு உங்களுக்கு சொந்தமல்ல இல்லையா? அப்போ நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியத்தை தொடங்கி மன ஆரோக்கியத்தில் தொடங்கி நம்மை நாமே பார்த்துக்கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஆணும் சரி பெண்ணும் சரி, கடைசி வரைக்கும் இந்த தியாக வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகும் என்று நினைக்கவே நினைக்காது. லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இது என்ஜாய் பண்ணுறதுக்கான எக்கச்சக்கமான எக்ஸ்போஷர் இருக்கக்கூடிய ஒரு இடம். உங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்றதுனால தான் இந்த சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சின்னதாக நல்லது கெட்டது செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு கோபம் வருது. நன்றாக ஜோடித்து கொண்டால் கோபம் வருகிறது, கூடுதலாக செலவு செய்தால் கோபம் வருகிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சால் கோபம் வருது. அசால்ட்டாக லீவில் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டாங்கன்னா வெறி ஆகுது. இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இவன் உட்காந்துக்கிட்டு கொடைக்கானலுக்கு போனான். இதுக்கு பொறாமை, இது வைத்தறிச்சல், இது காண்டு. வி கான்ட் ஹெல்ப் இட். இது டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் ஃப்ரம் திஸ். இந்த தலைமுறையுடைய நீங்கள் ரெண்டை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு ஒன்று வாய்க்காத பட்சத்தில் அது நீங்கள் அனுபவித்துக் கொள்ள தயாராக இல்லாத பட்சத்தில் ஒதுக்கி கொடுத்தது உங்களுடைய சொந்த சாய்ஸ். அதே மாதிரி உங்களுடைய அடுத்த தலைமுறை இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அவங்க அப்படி இருக்கவும் மாட்டாங்க. த மீனிங் ஆஃப் மணி ஆர் பீயிங் சேஞ்ச்டு இன் டீகேட்ஸ். கடந்த பல தலைமுறைகளில் பணத்துக்கான அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிள்ளைகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, இவங்களுக்கு பணத்தோட மதிப்பே தெரியலை, காசோட மதிப்பு தெரியாமல் தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு. காசோட மதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. உங்களுக்கு இருந்த பயம் அவங்களுக்கு கிடையாது. நாளைக்கு காலையில் என்ன பண்ணுவோன்னு, நாளைக்கு காலையில் ஒன்றும் இல்லாட்டி வா பார்த்துக்கலாம் பானுங்க, கவலையே பட மாட்டாங்க. வாய்ப்புகளே பெரிய அளவுக்கு இல்லாத காலகட்டத்தில் வளர்ந்த உங்களுக்கும் எந்த வாய்ப்பை எடுத்துக்கொள்வது என்று தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் இருப்பவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் அதனால் மீனிங் ஆஃப் மணியை சேஞ்ச். அதுதான் நான் சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் பணத்துக்கு எந்த மீனிங்கும் கிடையாது, அதுக்கு ஒரு அர்த்தமே கிடையாது. அதற்கு பிறகு ஒரு பண்டமாட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. நான் கத்திரிக்காய் கொடுத்தா நீ மாங்காய் கொடுப்பேன், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து பணம்னு ஒன்று வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீ ஒன்று கொடுப்ப, அதுக்கு இணையாக நான் ஒரு காசு கொடுப்பேன். அப்போ பணம் என்பது ஒரு பொருளை பெறுவதற்கான ஒரு வணிக வழி, பரிவர்த்தனைக்கான ஒரு ஏற்பாடு. இதுதான் ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து மனுஷன் கண்டுபிடிச்சான், பணம் இருக்கவனா கொஞ்சம் பயப்படுறாங்க, அதிகாரம் என்பது பணம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா பணத்தை நிறைய வைக்கிறவன் நிலங்களை கொண்டு வந்தான், நிலங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலைக்கு வந்தாங்க, அவங்களாம் இவங்களுடைய சொல் பேச்சு கேட்டாங்க. அப்போ என்னாச்சு, பணம் என்பது அதிகாரம் என்று புரிந்து கொண்டது. அப்போ பணத்துடைய மீனிங் பேர் அதிகாரம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் வந்துச்சு, பணம் என்பது நம்ம கையில் இருக்க வரைக்கும் அதிகாரம், நம்முடைய தலைமுறைக்கு சேர்த்து வச்சா அது உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி நம்ம மிடில் கிளாஸில் ஆரம்பித்தோம். குறைஞ்சபட்சம் ஒரு வீடு வாங்கணும்டா, குறைஞ்சபட்சம் ஒரு நிலத்தை வாங்கி போட்டணும்டா, கொஞ்சமாவது தங்கம் சேர்த்து வச்சுருந்தா நம்ம ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் பணம் என்பது பாதுகாப்பு. த மீனிங் ஆஃப் மணி என்ன, ப்ரொடெக்ஷன். அப்போ அதுக்கடுத்து ஒரு காலகட்டம் வந்துச்சு, டிஸ்போசபிள் இன்கம் இந்தியாவில் இவ்வளவு இருக்குன்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ரொம்ப கன்சர்வேட்டிவாக செலவு செய்யப்படக்கூடிய நாடு என்று அறியப்படக்கூடிய இந்தியாவில் தான் அதிகமான பேமெண்ட் கேட் வழியாக எக்கச்சக்க பணம் செலுத்துகிறோம். உலகத்தில் இருக்க அதிகமான பணம் செலுத்த நீங்கள் கார்ட்டில் வச்சு அமேசான்லையும் மற்ற இத்தியாதி வகையற சைட்டுகள்லையும் அவ்வளோ பொருளை வாங்கி குமிக்கிற ஆளுங்க முழுக்க நம்ம ஆளுங்க தான். பேமெண்ட் கேட் வழியாக அதிகமான பணம் செலுத்துறது உலகத்திலே இந்தியர்கள் தான். அவ்வளோ காசு வச்சுருக்காங்க நம்ம ஆளு. காசே இல்லை. இங்கே டி நகர் முழுக்க கும்மியும் கூட்டம், டிராஃபிக் ஜாம் ஆகும். கேட்டால் காசே இல்லை. அப்போ என்ன தாண்டா பண்ணுறீங்க காசை? அப்போ அடுத்த தலைமுறைக்கு என்ன அப்படின்னு கேட்டால் இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இன்றைக்கி மீனிங் ஆஃப் மணிக்கு பேர் ஃபன், அவ்வளோதான். 25,000 கிடச்சுன்னா ஒன்றா ஃப்ரெண்டுக்கு சேர்ந்து அவன் பார்ட்டி வைப்பான். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. த மீனிங் ஆஃப் மணியோடைய பேர் இன்றைக்கி ஃபன். இன்றைக்கி லைஃப் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை சூழலுக்கு அவங்க நீங்கள் தள்ளிவிட்ட பிறகு அவங்க பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஃபன்னுன்னு ஒரு பேர் வைக்க தான் பார்ப்பாங்க. அப்போ என்னை போலவே என்னுடைய தலைமுறை இருக்க வேண்டும் என்ற நெருக்கடியும் நீங்கள் இதெல்லாத்தையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அவர் சொன்னது மாதிரி உங்கள் மனசோடு நீங்கள் பேசிட்டீங்கனாலே புரிஞ்சிட முடியும். நம்ம பிரச்சனைனா ஊர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்போம், நம்ம மனசு சொல்கிறது நம்ம கேட்டதே கிடையாது. நம்ம ஊர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்போம், பக்கத்தில் கொஞ்சம் சொல்கிறது வேணா கேட்டிருப்போமா இல்லையா? கேட்கவே மாட்டான். நம்ம குடும்பத்திலே படித்தவன் ஒருத்தர் இருப்பான். ஆனால் நம்ம குடும்பத்திலே படிக்காத ஒரு கேரக்டர்கிட்ட இவனை என்ன படிக்க வைக்கணும், அவனை கூட்டிக்கிட்டு அவனை கேளும்பாங்க. ஏன்னா அவங்க நம்ம குடும்பத்துக்கே மூத்தவர். அந்த ஆள் 8ஆம் கிளாஸே போயிடுறான். ஆனால் வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டிய படிப்பு சம்மந்தமாக அந்த ஆள்கிட்ட எப்படா கேட்க முடியுமா? மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா, உங்கள் புரோட்டோக்காலில் தீய வைக்க? அந்த ஆளுக்கு தான் தெரியாதே, அந்த ஆளுக்கு தான் தெரியாது. அப்போ இங்கே சில விஷயங்கள் நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியிருக்குது. வாட் இஸ் இஸ் லைஃப், who I want to be. கடைசி வரைக்கும் நாம் ஒன்றாக இருக்க முயற்சிக்கிறோம். ஆனால் அதுவாக மாற முயற்சிக்கிற போது வரக்கூடிய தடைகளை காரணிகளாக எடுத்துக்கிட்டு வேறொன்றாக வாழ்கிறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழலைனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கோவம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரிச்சல் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக உடம்புல நோய் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக எதை பார்த்தாலும் பிடிக்காது. அற்புதமாக சுகிசிவம் ஐயா சொன்னார், நீ மனசில் குப்பையை வச்சுட்டு எங்கே போய் உட்காந்தா என்ன, அந்த குப்பையை தூக்கி நீ வெளியில் போடாத வரைக்கும் 4 நாள் கொடைக்கானலில் போய் குதூகலமாக இருக்கலாம், ஊட்டிக்கு போகலாம், உல்லாசமாக இருக்கலாம், கொடைக்கானல் போகலாம், குதூகலமாக இருக்கலாம். அப்படி தான் ஒன்றுமே இருக்க முடியாது. அங்கே போனால தானே, எங்கே போனாலும் உங்கள் கூடவே வரப்போகிற கசரை கழிச்சிடாமல் நீங்கள் எப்படி எந்த இடத்துல போய் நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த தேடி தேடி போகிறீங்கல்ல, எங்கேயாவது நிம்மதி கிடைக்கணும். அந்த ஆளுங்க எல்லாருக்கும் ஒன்றும் தெரியலை, உங்களுக்கு இங்கே இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது, அங்கே இருந்தாலும் நிம்மதி கிடைக்காது. நீங்கள் தப்பிக்க பார்க்கிறீர்கள், தீர்வை பார்க்கவில்லை. தப்பிக்க பார்க்குறவனுக்கு எங்கே போனாலும் தீர்வு கிடைக்க போகிறது, தப்பிக்க பார்க்குறவங்களுக்கு எப்படி தீர்வு கிடைக்கும்? அப்போ நமக்கு நிறைய பயம் இருக்குது இந்த வாழ்க்கை குறித்து. அவன் என்ன சொல்லிவிடுவான், இவன் என்ன சொல்லிவிடுவான், இவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொல்லிடுவான், அவன் என்ன சொன்னால் என்ன, கடைசியில் அவன் என்ன சொல்ல போகிறான் தெரியுமா? அப்போவே சொன்னேன் உடம்பை பார்த்துக்கல.
அப்போவே சொன்னேன், பிடிச்சது நல்லது கெட்டதை செஞ்சுக்கல. இவங்கெல்லாம் நம்ம எங்கே சொல் பேச்சு கேட்குறாங்க, அவன் அப்படி தான் சொல்ல போகிறாங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம மீது அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை பற்றி கவலைப்படுகிறோமோ இல்லையோ, நம்மளை எவனாவது குறை சொல்லிடுவானோன்னு பார்த்தா அவனை பற்றியே தான் கவலைப்பட்டுட்டு இருப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் குறை சொல்லுவான். நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம லைஃப் முழுக்க அவங்களுக்கு அடமான வைப்போம். எந்த செயல் செய்கிற போதும் அந்த மனிதன் தான் ஞாபகத்துக்கு வருவார். இந்த விஷயத்தை நான் செய்கிற போது அந்த ஆள் என்னை தப்பாக சொல்லிவிடுவானா, அந்த ஆள் என்னை தப்பாக பேசிடுவானா. கடைசியில் உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு ஆளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற காரணத்தினால உங்களோடு அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்களிலிருந்து நீங்கள் விலகி கொண்டே இருக்கிறீர்கள். இப்படி நீங்கள் நினைத்த விஷயங்களை தாண்டி பல்வேறு விஷயங்கள் பிடிக்காததாகவே தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிற போது தான் ஆத்திரம் வருது உங்கள் மேலே. அப்படி நீங்கள் இருக்க முயற்சிக்கிற போது அந்த ஆத்திரம் வருதுல, அந்த ஆத்திரம் தான் நம்ம எல்லாத்தின் மீதும் கோபத்தை உண்டாக்க பார்க்கும். அதுலேருந்து நம்ம தப்பிக்கத்தான் எல்லாத்தையும் பண்ண பார்க்குறோம். மலை மேலே ஓடி போய் உட்காந்துக்கிறோம், அவங்க சொன்ன மாதிரி மூச்சை இழுத்து விடுறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இங்கே சொல்லப்படக்கூடிய பெரும்பாலான போதனைகள் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சிக்கல் இருந்தால் மனித ஜனத்திரலிருந்து விலகி போன்னு சொல்கிறான். கிடையவே கிடையாது. உங்களுக்கு சிக்கல் இருந்தால் ஜனத்திரலில் சேர்ந்து போங்கள். அதை விட ஒரு பெரிய ரிலாக்ஸேஷன் உலகத்தில் இருக்கவே இருக்க முடியாது. உங்களுக்கு மனசு கோன்ற மாதிரி இருக்கா, டி நகர் ரங்கநாத் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே கூட்டத்துக்குள்ளே புகுந்து வாங்க. நீங்கள் பார்க்குற நிறங்கள், மனிதர்கள், முகங்கள், குழந்தைகள், பிள்ளைகள், பலூன்கள், துணிகள், கடைகள், வானம், பூமி, காற்று, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் வேறு எந்த ட்ரையும் பண்ண வேண்டியதில்லை. வழக்கமாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையை விட்டு வேறொன்று செஞ்சாலே உங்களுக்கு சின்ன ரிலீஃப் கிடைக்கும் போது அவ்வளோதான். சண்டேல அம்மாவோட கூட சேர்ந்து விளையாடுங்க, கிச்சனில் உட்காருங்க, நான் தோசை ஊற்றுறேன்னு சொல்லி தோசை ஊற்றி கொடுங்க, இவ்வளோதானே. இந்த மேட்ருக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய இழுத்துக்கிட்டு இருக்கீங்க? லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஸோ சிம்பிள். நாம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அற்புதமான வாசகம் என்று சொல்வார்கள், வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தோற்கிறதுக்கு எடுக்கிற முயற்சியில் பாதி எடுத்தாலே ஜெயிச்சு போடலாம். நம்மளாம் கஷ்டப்பட்டு தோற்கிறதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். காரணம், வாழ்க்கை எவ்வளவு சிரமமானதுன்னு நினைக்கிறோம். லைஃப் இஸ் ஸோ ஈஸி, we are only complicating it. Why we are complicating it? Because we wanted to live for someone else. யாரோ ஒருவருடைய கண்டிஷன்ஸ்க்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்க முயற்சிக்கிற போது அதுவாக இருக்க முடியாமல் இதுவாக இருக்க முடியாமல், அந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஒரு பிராண சங்கடம் அப்படிங்கிற மாதிரி. நம்மளுக்கு வாழ்க்கையில் வளரும்போது என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, நிறைய பொய்களை சொல்லி தான் நம்மளை வளர்ப்பாங்க. நமக்கு சின்ன வயசில் கீழே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம அப்படி பல பொய்களை நம்பி தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மனிதனுக்கு மகிழ்ச்சி என்று எது சொல்லப்படுகிறது? நீங்கள் பொறுப்புகளிலிருந்து எப்போது தள்ளி இருக்கிறீர்களோ அது மகிழ்ச்சின்னு சொல்கிறான். ஹாப்பினஸ்ங்கிறது என்ன? பொறுப்பே இல்லாதது தான். வேலை முடிஞ்சிருச்சு, அப்பா மகிழ்ச்சி அப்படிங்கிற இல்லையா? கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டோம், அம்மாடி மகிழ்ச்சி. இந்த பயணம் போயிட்டு வந்துட்டோம், மகிழ்ச்சி. என் பொண்ணு படித்து முடிச்சுட்டா, மகிழ்ச்சி. என் பையன் வேலைக்கு போயிட்டான், மகிழ்ச்சி. அப்போ கடமையை முடிப்பது, பொறுப்பை தாண்டுவது, பொறுப்பை கடப்பது மகிழ்ச்சி என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த தத்துவத்தின் கீழே நீங்கள் நம்பி வளர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படி தான், நானும் அப்படி தான். நான் அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லுவேன், நம்மளுடைய கமிட்மெண்ட் பற்றி நமக்கு எப்போதும் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. நம்மளாம் சின்ன பிள்ளையார்கள் நமக்கு என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா இல்லையா? நீ சின்ன பிள்ளையார்கள் நல்லா படிச்சுன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் சொன்னானுனா இல்லையா? சொன்னாங்க இல்லை? எல்கேஜி பிள்ளைக்கெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ நீ நல்லா படித்த பின்னால் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா படிப்பு என்பது சிரமமானது, கஷ்டமானது. அதை நீ சிரமப்பட்டு செய்து விட்டால் எதிர்காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்க இப்போது நீ சிரமப்படணும் அப்படிமா. அப்போ பொறுப்பு என்பது மகிழ்ச்சியானது இல்லை, சிரமமானது. அந்த சிரமமான ஒன்றை நீங்கள் கடந்த பிறகு 7 கடல் தாண்டி அந்த பூதம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் போய் டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது. அது எனக்கும் சொல்லப்படுது. அதுக்கடுத்து ஒரு சின்ன படிப்பெல்லாம் படித்து ஒரு 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ்லாம் வரல, நம்மளை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம் கூப்பிட்டு உங்கள் பிள்ளையுடைய கையெழுத்து சரியில்லைலாம் சொல்லுவாங்க. 3ஆம் கிளாஸ் பிள்ளை கையெழுத்து எப்படி இருந்தால் இப்போ என்னடா என்ன மோசம் போச்சு. 10வது நம்ம ஊரே ஒன்று நம்புவோம், கையெழுத்து நல்லா இருந்தால் தான் தலையெழுத்து நல்லா இருக்கும். மேட்சிங்லாம் செமையாக சொல்லுவாங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் பெரிய பணக்காரர்கள் அல்லது அறிவாளிகளாக இப்போ நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அப்போல்லாம் டாக்டர்ஸ் தான் ஒரு பெஞ்ச் மார்க்னா டாக்டர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு எந்த டாக்டருக்கு கையெழுத்தும் புரிஞ்சதே இல்லை. இப்படி பக்கத்தில் இருக்க மெடிக்கல்காருக்கு மட்டும்தான் அது புரியும். நான் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன், நம்ம டாக்டர் கையெழுத்து நல்லாவே இல்லையே, அவர் ஓஹோன்னு தானே இருக்கிறாரு, இதுக்கு கையெழுத்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் டைட்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பொறுப்பை நோக்கி நம்மை நகர்த்தக்கூடிய ஒரு பாடம் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். 6ஆம் வகுப்பு மாதிரி இடங்களுக்குலாம் வருகிறப்ப, இப்போ நீ பெரிய பிள்ளை ஆகிட்ட, இப்போ நீ நல்லா படிச்சுட்டீன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம் அப்படிமா. ஏன்னா படிக்கிறது சிரமம். பொறுப்பு என்பது சிரமமானது, பொறுப்பை கடப்பது மகிழ்ச்சியானது. இதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். அடுத்தலாம் 8ஆம் கிளாஸ் வந்தோன்னே சொல்லிவிட்டாங்க, இதெல்லாம் ESSLC 10ஆம் கிளாஸில் நீ 490 மார்க் எடுக்கணும்னா இப்போதிருந்தே ஒழுங்காக படிக்க வேண்டும், 10ஆம் வகுப்பை மட்டும் நீ கடந்து விட்டால் அதுக்கப்புறம் மகிழ்ச்சி தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஜாலியாக இருக்கலாம். சொன்னாங்களா இல்லையாப்பா? எனக்கும் சொன்னாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இதே டயலாக 50 வருஷமாக சொல்கிறாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்டில் சூப்பரான ஒரு மதிப்பெண் பெற்று விட்டால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் என்பது பொறுப்பிலே மகிழ்ச்சி கிடையாது, பொறுப்பை கடப்பது மகிழ்ச்சி. நம்மளுக்கு கஷ்டப்பட்டு படித்து எல்லாம் முடிச்சுட்டு பைத்தியமாகி 10ஆம் கிளாஸில் இந்த கொரோனா ப்ரோட்டோக்கால்லாம் வர்றதுக்கு முன்னாலே இந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ண ஒரே பரம்பரை நம்ம பரம்பரை தான், தெரியுமா இல்லையா? வீட்டில் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையனோ பொண்ணோ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனோ பொண்ணோ வந்தால் ஏற்கனவே இங்கே ப்ரோட்டோக்கால் நடைமுறை தான் இருந்துச்சு. அவங்களுக்கு தனி ரூமு, அவங்கள யாரும் பார்க்க முடியாது, அவங்களும் யாரையும் பார்க்க முடியாது. கேபிள் டிவியை கட் பண்ணிடுவாங்க. தாயபுள்ள கல்யாணத்துக்கு எதுக்குமே போக முடியாது. கிளவி செத்தா கூட ஃபோட்டோ எடுத்தாந்து டெட் பாடியை காட்டுவாங்க. ஏன்னா நீ 10th படிக்கிறேன். தட்டு இப்படி உள்ள வரும். யாரோட அண்ணன் தண்ணி புழங்காமல் இருக்கிற அந்த கொரோனா புரோட்டோக்காலெல்லாம் WHO முன்னாலே கண்டுபிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை.
ஸோ சொல்லி முடிச்சு 10th ஸ்டாண்டர்டில் ஒரு 480 மார்க்லாம் எடுத்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட பரீட்சை முடிச்சு இப்படி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பேப்பர்லாம் முடிஞ்சோடனையும் பைத்தியத்துலேருந்து தெரிஞ்ச மாதிரி கத்திட்டு ஓடியாந்தோன்னா வாசலே அப்பா நிப்பா, தம்பி 11th பப்ளிக் ஆகி பார்ப்பேன் வச்சுருக்காங்களா இல்லையா? சரி முக்கு ஹையர் செகண்டரி மட்டும் நீ நல்லா படிச்சுட்டா அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக இருக்கலாம். அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாங்கிற ஒரு கதையை நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் நல்லா கஷ்டப்பட்டு முடிச்சு நல்ல மார்க் எடுத்து முடிஞ்சு இனிமேல் லைஃப்னா அடுத்து ஆரம்பிப்பாங்க எங்கே படிக்கிறதுமாங்க. அது ஒரு பெரிய வேலைப்பை முடிச்சுவிட்டு ஒரு கல்லூரியில் போய் நீங்கள் சேர்ந்தவொடனே நம்ம எல்லாம் நினைப்போம், பழைய படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு காலேஜுக்கு நம்ம போவோம். பாய்ஸ் இருப்பாங்க, கேர்ள்ஸ் இருப்பாங்க. கேர்ள்ஸ்லாம் ஷார்ட் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு ஸ்டைலாக வருவாங்க. நம்ம ஒரே ஒரு நோட்டு மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். போன உடனே ஒரு சாங் எப்படி எழுதி வச்சுருப்பாங்க நினைக்கிறேன் 12th லீவில். போன உடனே ஒரு சாங் இருக்கும். டீச்சர்ஸ்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த காரிடாரில் ஓடலாம், ஒடியாடலாம், பேஸ்கெட் பால் விளையாடலாம், உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம் நம்பிட்டு நம்ம போனால் இதுக்கு ஸ்கூலே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்கும் காலேஜ். அங்கே போனோடனே முத நாளே சொல்லுவேன், தம்பி இது பள்ளிக்கூடம் இல்லை தம்பி, வாழை சுருட்டிக்கிட்டு உட்காரணும், காலை உடச்சி விடுவோமாயே. அம்மாவுக்கு நீங்கள் ஒரு ஃபோனை பண்ணுங்களேன், என்னம்மா நீ சொன்ன ஸ்கூலெல்லாம் முடிச்சா காலேஜ் ஜாலியாக இருக்குன்னு சொன்னியம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேலாம் நிம்மதியாக இருக்கலாம் நினச்சம்மா, இவங்க என்னம்மா ஃபஸ்ட்லேருந்து மோண்டு பேண்டு கழுவ சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அம்மாக்கள் 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம். சரி தொலையுது, பார்த்த பொண்ணு பழகின பையன் யாருக்கிட்டே பேசாமல் மம்மி திட்டும் அப்படின்னே சொல்லி வெறும் படிப்பிலே கான்சென்ட்ரேட் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து கிடிச்சு முடிச்சு அப்படியே வெளியில் வந்தோம்னா ஒரு கேம்பஸில் ஏதோ ஒரு வேலை கிடச்சி ஒரு கம்பெனிக்கு போனால் முடிஞ்சு அவ்வளோதான் செட்டில், இனி ஹாப்பி இல்லையா அப்படின்னு நினச்சா அவங்க மைசூரில் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்னு ஒன்று போடுவாங்க. கொண்டே அங்கே உட்கார வச்சு கும்முன்னு குமுறுவாங்க. அவன் அங்கேருந்து கதறி அடிச்சுக்கிட்டு அவன் சொல்லுவான், தம்பி இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, இதே 16 வருஷம் படிச்சிருக்கேன்டா, கையெழுத்துக்கு அடி வாங்கினது தொடங்கி 16 வருஷம் படிச்சிருக்கேன்டா. எல்கேஜி அட்மிஷன் வாங்குறதுக்கு ப்ரீகேஜியில் பெரிய ஸ்கூலில் சேர்க்கறதுக்காண்டி வீட்டில் ஒரு கேஜின்னு நர்ஸு கொண்டாந்து ஸ்கூலில் தொட்டிலேருந்து அங்கே கொண்டு போட்டுச்சுடா. என்ன இப்படி படித்து வந்தவன்ட்டு அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, அம்மா நீ என்னம்மா சொன்ன, காலேஜ் படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு வந்துட்டா, அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, இவன் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாமா, இது வரைக்கும் நீ படித்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் ப்ராஜெக்ட்டுக்கு மறுபடி படிங்கிறாமா, நான் என்னம்மா செய்யணும், இன்னும் 3 வருஷம் பல்ல கடிச்சிக்க, நல்ல சம்பளத்துக்கு வந்துட்டேன்னா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ணால் உன்னை பார்க்க ஒருத்தி வந்துட போகிறா, அவனை ஸ்டார்ட் பண்ணு மறுபடி, கமான் லெட் ஸ்டார்ட். பக்கத்து சீட்டு பொண்ணு இந்த அப்படியே நவத்தி வைக்கல, இங்கே வர மம்மி திட்டம் 3 years நோ டச், பேசாது அப்படி சொல்லிட்டு சொன்னா கேளியா, எனக்கு பிடிச்சிருக்கியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது, 3 years 3 வருஷம் முடிஞ்சு, சம்பள உயர்வு இத்தியாதி வகையரா நம்ம பொறுப்புகளை எல்லாம் கடந்தாச்சு, சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு கல்யாணம். ஏன்னா இப்போ நம்ம முடிவு பண்ணியாச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் மகிழ்ச்சி சொல்லிட்டாங்க, அப்படி தானே சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் முடிஞ்சு போச்சு, நல்ல சம்பாத்தியத்துக்கு வந்தாச்சு, நல்ல ஒரு இடத்துல பொண்ணை பார்த்தாச்சு, ஒரு பையனை பார்த்தாச்சு, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இவன் ரெடியாக இருக்கான் மகிழ்ச்சியாக இருக்க. இவனுடைய சிந்தனையெல்லாம் ஒன்றே தான். கௌதம் மேனன் படம், மணிரத்னம் படம்லாம் பார்த்து ஒரு சீக்வன்ஸ்லாம் மைண்டில் செட் பண்ணி வச்சுருப்பான். ஒரு பொண்ணு காலையில் குளித்து ஈரத்தலையில் பாதி துவட்டியும் துவட்டாமல் அப்படியே ஒரு டவலை மட்டும் தலையில் கட்டிட்டு ஒரு சாங்கோட புகை மூட்டமாக அந்த பொண்ணு வந்து ஒரு பெட் காஃபி நமக்கு கொடுக்கும். அதை எந்திரிச்சு அதை பெட் காஃபியை கையில் வேண்டி அந்த பொண்ணை அப்படி கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கணும். இந்த ஒத்த சீனுக்கு ஒருத்தன் 24 வருஷம் போராடிருக்கான் லைஃப், ஜஸ்ட் டு அட்டைன் திஸ் அஸ் அ சக்ஸஸ். 24 வருஷம் இவனுடைய தேவை ஒரு பெட் காஃபி, அவ்வளோதான். படுத்து தூங்கி எந்திரிச்ச இடத்துல ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு 24 வருஷம். ஏன்னா அதுதான் ஹாப்பினஸ், பிளிஸ், எக்ஸ்டசி, வாட் எவர் யூ நேம் இட். பூன்னு சொல்லலாம், புஷ்பம்னு சொல்லலாம். அப்படின்னு அவன் கணக்கு பண்ணிவிட்டு அந்த டே அரை தூக்கத்தில் ஒரு 6:30 மணிக்கு இருக்கல கிளிங்னு ஒரு சவுண்டு கேட்கும். முழிச்சு பார்த்தா அந்த பொண்ணு கையில் ஒரு தூக்குவாளியோடு நிற்கும். அவன் நினச்ச எந்த சீக்வன்ஸ் இருக்காது. அதாவது நைட்டி போட்டுக்கிட்டு சாதாரணமாக இவனை விட மோசமாக இருக்கும். போங்க பால் வாங்கிட்டு வாங்க, காப்பி போனுக்கு டம்மீர்னு வெட்டிக்க அவனுக்கு. அந்த பால் வாங்கவே நான் தான் போகணுமா அப்படின்ட்டு போயிட்டு லைஃப்பில் பால் பூத்துக்கே போகாதவன் தூக்குவாளியை வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு பால் வாங்க நிற்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோனை போடும். அம்மா நீ என்ன சொன்ன, என்னை பார்த்துக்க ஒருத்தி வந்துட்டா அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்கலாம், என் பொறுப்பெல்லாம் கழிஞ்சிச்சுன்னு சொன்னியம்மா, அவன் என்னை பால் வாங்க வந்து அனுப்பியிருக்கிறாமா. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. 1 வருஷமோ 2 வருஷமோ உனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா அது பார்த்துக்கும், நீ பாட்டுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். சரதாங்கள் தான் சும்மா இருப்பானேன்ட்டு 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் ஒரு பிள்ளையை பார்த்தா அதுக்கப்புறம் அது கால்னு கத்தும். அது வரைக்குமாவது இந்த பொண்ணு சூடாக இட்லி கொடுத்துருக்கோம், அப்படி ஒரு சின்ன கட்டி தழுவல்கள் போகும்போது டாட்டாக்கள், சின்னதாக முத்தங்கள் அப்படின்னு ஒரு சின்ன ரொமான்டிக் லைஃபாக அவனுக்கு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தள்ளிப்படுங்க, பாப்பா மேலே கை போட்டுட்டீங்க, அவ்வளோதான் போச்சு. தள்ளிப்படுங்க, இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. ஏமா இட்லி பாக்ஸில் சூடாக இல்லையே, இருக்கிறத சாப்பிடுங்க, பாப்பா அழுகுது. ஏமா அந்த ஹெல்மெட்டை எங்கே வச்ச இடத்துல இருக்கும் பாருங்கள், அறிவில்லை, பாப்பா அழுகுது. அதுக்கப்புறம் பாப்பா டேக் ஓவர் பண்ணி
இந்த ஆம்பளை பிள்ளைங்களாம் கவனிச்சிருங்களா, கணவன்மார்கள்லாம் பிள்ளைய அடிச்சு தான் கொஞ்சுவாங்க, தெரியுமா தெரியாதா? வெளியில் காட்டிக்க முடியாது, பெத்த பிள்ளைய அடிக்கிறானேன்னு வேற வயிற்றுச்சலாக திட்டுவாங்கன்னு. அட பாவி சண்டாலா, என் இடத்த பிடிங்கிட்டியடான். யார் மகிழ்ச்சியாக இருக்குன்னு கனவு கண்ட ஒருத்தன் பெட் காஃபியில் ஆரம்பித்ததும் வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஒரு நாள் திடீர்னு சொல்லி, நேற்று நீங்கள் தூங்கலாம் மாடு மாதிரி காலத்துக்கு பிள்ளை மேலே போட்டுட்டியே, எனக்கு உசிரே போச்சு, கீழே படுங்கன்ற. கட் பண்ணால் மாமனார் வீட்டில் வாங்கி கொடுத்த 6-7 கட்டு இல்லை. அப்போ அதுவும் அந்த பிள்ளையும் அவன் பெற்ற பிள்ளையும் கிடக்கும். இவன் ஃபேன் ஓடும், கீழே கட்டாந்தில் படுத்திருப்பான். பாத்ரூம்குள்ளே போய் அழுதுட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவான். அம்மா நீ என்ன சொன்ன, எனக்கு 100 புள்ள வந்துட்டா வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், பொறுப்பு இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, என்னை எட்டி தள்ளி தரையில் படுக்க வச்சிட்டாம்மா என் பொண்டாட்டி அப்படின்னோடனே அம்மா அசால்ட்டா 28 வயசு உங்களுக்கு ஆகலை சொல்லுவாங்க. போடா லூசு பாயில, ஏதோ அன்னைக்கு சொன்னேன் அதை போய் நம்பிக்கிட்டுமாங்க. 28 வருஷம் 28 வருஷம் கழிச்சு உங்களுக்கு தெரிய வேண்டியதை தம்பி சொல்கிறேன், பத்திரமா பிடிச்சிக்கங்க. அப்புறமா ஒரு நாள் ஐயோ இது தெரியலேன்னு, அம்மாக்களுக்கு உங்களுக்கு எப்படி சொல்வதென்று தெரியலை. இங்கே இருக்க பெருசுகளே பல பேர் இதை கடந்து வந்திருக்காங்க, அப்படியே சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது சொன்னது சின்ன பசங்களுக்கு சொல்கிறேன் நான். அம்மாக்கள் உங்களுக்கு எப்படி சொல்லுவது என்று புரியாதனால அவர்கள் மொழியில் உங்களுக்கு சொல்லுகிறார்கள். நம்ம எப்போதுமே இப்படித்தான் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம், பொறுப்பை கடப்பதில் மகிழ்ச்சி இருக்கிறது. உண்மையில் பொறுப்பை கடப்பதல்ல மகிழ்ச்சி, பொறுப்பாக இருப்பது தான் மகிழ்ச்சி. கமிட்மெண்ட் இஸ் அ சார்ம் ஆஃப் லைஃப். அந்த உண்மை மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வாழ்க்கை போர் அடிக்காது. கமிட்மெண்ட் இஸ் அ சார்ம் ஆஃப் லைஃப். ஒரு ஆசிரியருக்கு பாடம் நடத்துவது தான் மகிழ்ச்சியே. ஒருத்தனுக்கு படிக்கிறதா மகிழ்ச்சின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு என்ன சிக்கல் வரப்போகுது? படிக்கிறதே மகிழ்ச்சியா இல்லாது, அவனுக்காக அவன் படிக்கல, அதான் பிரச்சனை. நாம் எப்படி நமக்காக வாழலையோ அது மாதிரி. நாம் பிறந்த ஒன்றுமே சொல்லுவாங்க, நான் 4 மணிக்கு பிறந்தேன், 4:05 எங்கள் அப்பா அனௌன்ஸ் பண்ணார் எனக்கு டாக்டர் பிறந்திருக்கான். கொய்யால் பிறந்த புள்ள அவன் என்ன ஆவானே தெரியாது. அதுவே புள்ள சிசேர்னு எடுத்தது மூச்சு விட சிரமப்பட்டுக்கிட்டு கிடக்கு. 4 மணிக்கு பிறந்த புள்ள 4:05 அப்பா அனௌன்ஸ் பண்ணுறாரு எனக்கு டாக்டர் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் ஒன்று புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கமிட்மெண்ட் இஸ் அ சார்ம் ஆஃப் லைஃப். பொறுப்போடு இருப்பது தான் மகிழ்ச்சி. பொறுப்போடு இருப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி புரிந்து விட்டால் வாழ்க்கையில் எதுவும் சிக்கலாக இருக்காது, எதுவும் வேலையாக இருக்காது, எதுவும் தொந்தரவாக இருக்காது. எல்லாமே நமக்கு சுமையாக மாறியதுக்கான காரணம் என்ன? பொறுப்பு மகிழ்ச்சி என்று நம்ம நினைக்கிறோம். திருமணம் பொறுப்பு மகிழ்ச்சி இல்லை, குழந்தை பொறுப்பு மகிழ்ச்சி இல்லை, படிப்பு பொறுப்பு மகிழ்ச்சி இல்லை, வேலை பொறுப்பு மகிழ்ச்சி இல்லைன்னா பொறுப்பு தான் மகிழ்ச்சி. நல்ல தந்தை எப்போது ஒரு நல்ல தந்தைன்னு ஒருத்தர் நீங்கள் எப்போ சொல்லுவீங்க? தன்னுடைய பொறுப்பை மகிழ்ச்சியோடு செய்கிற போது தான் நீங்கள் நல்ல தந்தையாகவே மாறுகிறீர்கள். ஒரு நல்ல அம்மா தன்னுடைய பொறுப்பை மகிழ்ச்சியோடு செய்கிறப்ப தான் அவங்க நல்ல அம்மாவே ஆகிறாங்க. ஒரு ஆசிரியர் தன்னுடைய பொறுப்பை மகிழ்ச்சியோடு செய்கிறப்ப தான் அவர் இருக்காரு. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி உங்கள் பொறுப்புகளை நீங்கள் செய்து தான் ஆகணும். அதை மகிழ்ச்சியோடு செய்யுங்க. என்றைக்கு நீங்கள் பொறுப்பை மகிழ்ச்சியோடு செய்கிறீர்களோ, when you understand that commitment is a charm of life, லைஃப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் கமிட்மெண்ட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். படிக்கிறதுலாம் நமக்கு தொந்தரவாக போனதுக்கான காரணம்னா அது ஏன் கமிட்மெண்ட்டு கிடையாது. ஏதோ ஒன்று இன்ஜினியரிங் ஏற்ற வீட்டுக்காரன் படித்தான், அதே மாதிரி நம்மளையும் படிக்க சொல்லிட்டு அவங்களுக்கு புரியுதோ புரியல, நீ EEE சேர்ந்துக்க. ஏற்கனவே அக்காவை நாங்கள் வேறு குரூப்பில் சேர்த்துருக்கோம், 4 பிள்ளை பார்த்தா 4 குரூப்புக்கு அனுப்புகிறாங்க. இப்போ எதுக்கு படிக்கிறோம், ஏன் படிக்கிறோம், என்னத்துக்கு படிக்கிறோம்? பூரா பேர் ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் காலேஜ் போனால் தனியாக வந்து சார் மீடியாவுக்கு வந்துங்கிறான். அடே இவ்வளோ பேர் மீடியாவுக்கு வந்தால் என்ன தாண்டா பண்ணுறது? அவ்வளோ பேருக்கு மீடியா எந்த அப்படியே போட்டு கொள்ள போய் டாக்ஸிக் ஆகிட்டே இருக்கும். பிகாஸ் வி ஆர் நாட் சீயிங் லைஃபை சிம்பிளாக நம்ம பார்க்கல. நமக்கு அப்படி சொல்லலை. வாழ்க்கையை சுமை என்று அறிமுகப்படுத்துகிறோம், வாழ்க்கை சிக்கலானது என்று சொல்லுகிறோம். நம்ம ஆளுங்கள்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன சொல்கிறோம்? வாழ்க்கையை சுமக்கிறேன் அப்படிங்கிறோம். வாழ்க்கையை சுமக்கக்கூடியதா? எவ்வளோ பெரிய பேரானந்த அனுபவம். அன்றைக்கி ஒன்று படித்தேன் நான், யார் எழுதியதுன்னு தெரியல. எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை மீது வெகு வெறுப்பும் இருக்கிறது, கோபம் இருக்கிறது, எரிச்சல் இருக்கிறது. ஆனால் யாருக்கும் சாக மனம் இல்லை அப்படின்னு எழுதிருந்துச்சு. எல்லாருக்கும் வெறுப்பு இருக்குது, ஆனால் யாருக்கும் சாக மனம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல அந்த வாழ்க்கை மீது நமக்கு ஒரு பிடித்தம் இருக்கிறது. பிடித்த வாழ்க்கை பிடிச்ச மாதிரியே வாழ வேண்டியதானே. ஏன் வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமல் இருக்குன்னு பேர் வச்ச கதையா வாழும் போதே வாழ்க்கை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கணும். பி ஹாப்பி. இந்த உலகத்தில் வெளியிலேருந்து எவனோ ஒருத்தர் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமா இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்து மற்றவன் சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான். சந்தோஷத்தை வெளியில் தர்றவன் பிச்சைக்காரன், சந்தோஷத்தை உள்ளே வச்சிருக்கவன் பணக்காரன். நம்ம பணக்காரனா பிச்சைக்காரனா, அவ்வளோதான். நம்ம பணக்காரங்கிறதுக்கான அடையாளங்களாக நம்ம வச்சிருக்கிறதுல என்ன? நம்முடைய பேங்க் பேலன்ஸு, நம்முடைய இத்தியாதி வகைரா, எங்கே இடம் வாங்கி போட்டிருக்கோம், எவ்வளோ நகை வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தானே. ஆர் யூ ஹாப்பி ஆர் நாட்? ஃபைனலாக அதான் ஒரே கேள்வி. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையா? அவ்வளோதான். எது உங்களை சந்தோஷப்படுத்துகிறதோ அதுதான் மகிழ்ச்சி. இந்த உலகம் எதுவெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறதோ அதுதான் மகிழ்ச்சி என்று நீங்கள் நம்ப ஆரம்பித்த பிறகு வாழ்க்கை சிக்கலாகிறது. அவ்வளோதான். இட்ஸ் வெரி சிம்பிள். நான் ஒரு நாள் போயிருந்தப்போ என் பிள்ளையை கூட்டிகிட்டு இந்த கனிமரா லைப்ரரிக்கு நான் போயிருந்தேன். என் மகளுக்கு வந்து பைக் ரொம்ப பிடிக்கும். அவளை கூட்டு போனப்போ அவருக்கு ஏதோ ஒரு கியூரியாசிட்டி அடிப்படையில் கூட அவர் கேட்கலாம். அவர் என்ன கேட்டார், என்ன சார் நீங்கள் பைக்கில் வந்திருக்கீங்க? ஏன்னா நான் திருடிட்டா வந்தேன், என் பைக்கில் தானே வந்தேன். இல்லை பாப்பா கூட இல்லை, பாவம் நீங்கள் இவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் ஒரு காரில் வருது இல்லையா அப்படின்னாரு. அவருக்கு என்ன கோவம்னு தெரியல. நம்ம பைக்கில் ஏன்டா வந்து எனக்கு அது புரியவும் இல்லை. இல்லை பைக்கில் வரணும்னு சொன்னிச்சு பாப்பா பைக் பிடிக்கும் அதனால் வந்தேன். ஏங்க நீங்களாம் பெரிய ஆளே காரில் வந்தானுங்க நல்லாயிருக்கும், ஒரு என்னங்க காசு பண்ணலாம் வச்சு. அவருக்கு என்னென்னா காசுலாம் வச்சுருக்கல, கஞ்சப்பால ஒரு கார் வாங்கி கூடான்னு நினச்சாரா என்ன எவ்வளவோ தெரில.
நான் சொன்னேன், உங்கள் டேர்ம்ஸுக்கு கீழே வந்தால் நான் பணக்காரன் கிடையாது. நான் நினச்சபடி நான் வாழ்ந்தால் தான் பணக்காரன். எனக்கு பைக் எடுத்துகிட்டு போனால் நான் பைக்கு தான் எடுத்துகிட்டு போவேன். இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, அடுத்தவங்க டேர்ம்ஸுக்கு கீழே வாழ பார்க்குறோம். நான் இப்படி இருந்தால் அவனை அப்படி நினைப்பான், டொப்படி இருந்தால் டொப்புன்னு நினைப்பான். அப்படி நினச்சா பரவாயில்ல, பொண்ணு வீடு கட்டி போகிறாங்க. எவன் பொண்ணு வீடு போனால் வீட்டில் பொண்ணு எடுத்துகிட்டு போவான், அவ்வளோதான். இந்த கோவம் தான் இன்னொரு தலைமுறை மகிழ்ச்சியாக இருப்பது மீது கோபத்தை உண்டாக்குது. ஹாப்பியாக 4 பேர் சிரிச்சுட்டு இருக்க பாத்திரமா இருக்கு, என்ன கேன்னு சிரிப்பு. ஏன் சிரிச்சா உனக்கு என்ன? ஏன் ஆத்திரம் வருது? உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. அவன் காசில் அவன் வாங்கி தின்னுட்டு அவன் அங்கே சந்தோஷமாக இருக்கான். அவனை பார்த்து ஏன் சிரிப்பது? இந்த காலத்தில் பயிர்கள்லாம் எவ்வளோ மோசமாயிட்டாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கு அடக்கமே இல்லை. பாரு சிரிக்குதுங்க, ஏன் சிரிக்கப்படாது? எனக்கு புரியவே இல்லையே. ஆம்பளை அழுதா கோலை, பொம்பளை சிரிச்சா அடங்காப்படாரி. அவன் சொன்னான், சிரிப்பு வந்தால் சிரிங்க, அழுகு வந்தால் அழுங்க, அவ்வளோதானே. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள், டோன்ட் ட்ரை டு காம்ப்ளிகேட் இட். வாழ்க்கையை எளிதானதாக சிம்பிளாக பாருங்கள். உங்களுக்கு அப்பப்போ மனசு ஒன்று சொல்லும், இது தப்புடா, இது சரிடா. சும்மா கேட்டு போயிட்டே இருங்க. லைஃப்பை ரொம்ப பெரிய பிரச்சனையை போல் எடுத்து 5000 அவ்வளோதான். சோல்ரை ரொம்ப தூக்காமல் சுமாராக இறக்கி வாழும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சந்திரகாற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.